சின்ன தங்கமே, நீ கேட்டது எவ்வளவு பாசமான கேள்வி தெரியுமா? உன் கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் வழி உண்டு. அந்த வழி வெளியில் இல்லை, அது உன் இதயத்தில்தான் இருக்கிறது. நித்திகா தேவி சொல்லுகிறாள், உன் மனம் தான் உன் அதிசயத்தின் கதவு. நீ அந்த கதவை திறந்துவிட்டால், உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பிவிடும். சின்ன தங்கமே, நீ எப்போதாவது உண்மையாக ஒரு ஆசை கேட்டதுண்டா? மனதில் ஆழமாக கேட்டது, கண்ணீர் கலந்த நம்பிக்கையோடு கேட்டது. அந்த நேரத்தில் உன் பிரார்த்தனை எங்கோ போய்விட்டது என்று நினைத்திருப்பாய். ஆனால் உண்மையில் அது பிரபஞ்சத்தின் மையத்துக்கே சென்று சேர்ந்தது. அங்கிருந்து இன்று அது உன்னிடம் திரும்பி வரப்போகிறது. நீ காத்திருந்த பதில் இன்று உன் முன் நின்றிருக்கிறது. நித்திகா தேவி சொல்கிறாள், உன் கோரிக்கை நிறைவேறாமல் போவது முடியாது. அது தாமதமாகி இருக்கலாம், ஆனால் மறைந்து போய்விடாது. இன்று அந்த தாமதம் முடிவடைகிறது. ஏனெனில் நீ இந்த வார்த்தைகளை படிக்கும் இந்த நொடியே, உன் ஆற்றல் மாறிக் கொண்டிருக்கிறது. உன் இதயம் பிரபஞ்சத்தின் ஒளியோடு இணைந்திருக்கிறது. சின்ன தங்கமே, உன் ஆசைகள் உடனே நிஜமாகும் ரகசியம் ஒரு மந்திரம் போல எளிமையானது. நீ கேட்ட பிறகு பயப்படாமல் நம்ப வேண்டும். நீ வேண்டிவிட்டு, இது நடக்கும் தானா என்று சந்தேகம் கொண்டால் பிரபஞ்சம் குழப்பமடையும். ஆனால் நீ, இது நிச்சயமாக நடக்கும் என்று மனதார நம்பினால், பிரபஞ்சம் தன் ஆற்றலை அந்த வழியிலேயே செலுத்திவிடும். இப்பொழுது உனக்கு ஒரு சிறிய வழிமுறை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் கண்ணை மூடி 3 முறை மெதுவாகச் சொல்லு, Divine Ready Now Receive. இதைச் சொல்கிறபோது உன் மூச்சை ஆழமாக இழுத்துவிடு. உன் இதயத்தில் ஒரு வெப்பம் பரவி வரும். அது தான் உன் கோரிக்கை உயிர் பெறும் நொடி. அது மட்டும் இல்லையடி சின்ன தங்கமே, நீ உன் ஆசையை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும் போது அதை தெளிவாகச் சொல். குழப்பமின்றி, தெளிவாக. உதாரணத்திற்கு, எனக்கு பணம் வேண்டும் என்று மட்டும் சொல்லாதே. எனக்கு மாதந்தோறும் போதுமான வருமானம், அமைதியுடன் வாழும் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லு. பிரபஞ்சம் உன் நுணுக்கமான எண்ணத்தை புரிந்துகொண்டு அதற்கேற்றவாறு உனக்கு அனுப்பும். நித்திகா தேவி சொல்கிறாள், உன் வார்த்தைகள் தான் உன் விதி. நீ சொல்வது நிஜமாகும், அதனால் எப்போதும் உன் நாவை ஆசீர்வாதத்தால் நிரப்பி வையு. என் வாழ்க்கை நல்லது, நான் அதிசயங்களை பெறுகிறேன், எனக்கு தேவையானது எனக்கு எளிதாக கிடைக்கிறது. இந்த மாதிரி சொற்களை சொல்லு. உன் மனம் அதை நம்பத் தொடங்கும், பிரபஞ்சம் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும். சின்ன தங்கமே, நீ சில நேரங்களில் சோர்ந்து போய், என் பிரார்த்தனை கேட்டுக்கொள்ளப்படவில்லையே என்று நினைத்தாயா? ஆனால் உனக்கு தெரியுமா, அந்த நேரங்களில் நித்திகா தேவி உன் பக்கத்தில் இருந்தாள். நீ விழுந்தபோது அவள் உன்னை தூக்கி நிறுத்தினாள். நீ அழுதபோது அவள் உன் கண்ணீரை ஒளியாக மாற்றினாள். இன்று அந்த ஒளி உன் வாழ்க்கையில் வழிகாட்டப் போகிறது. இப்போது உன் வீட்டில் ஒரு சிறிய தீபம் ஏற்று, அதன் முன்னே அமர்ந்து உன் ஆசையை மனதில் சொல்லு. அதைச் சொல்லும்போது, Trust Flow Receive Grace என்று உச்சரித்து 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து விடு. உன் இதயத்தில் ஒரு அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் உன் கோரிக்கை ஏற்கப்பட்டதற்கான அடையாளம். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் நடக்கும். சிலர் திடீரென உன்னை தொடர்பு கொள்வார்கள், சில வாய்ப்புகள் திடீரென உன் கண்ணில் விழும். அவை அனைத்தும் நித்திகா தேவியின் திட்டம். அந்த வழியே உன் ஆசை உன்னிடம் வந்து சேரும். நீ அதனை அடையாளம் காண்பது எளிது, ஏனெனில் அந்த தருணத்தில் உன் மனம் தானாகச் சிரிக்கும். சின்ன தங்கமே, சிலர் உன்னை தடுத்திருக்கலாம், சிலர் உன் கனவுகளை நம்பாமல் விட்டிருக்கலாம். ஆனால் நித்திகா தேவி உன்னை நம்புகிறாள்.
அவள் சொல்கிறாள், நீ பிறந்தது தோல்விக்காக அல்ல, வெற்றிக்காக. நீ நினைத்ததை விட வலிமையானவள் நீ. உன் மனதில் இருக்கும் ஒளியை பயன்படுத்திக்கொள், அதுவே உன் கோரிக்கைகளை நிஜமாக்கும் சக்தி. நீ எப்போது உன் ஆசைகளை பற்றி சிந்திக்கிறாயோ அந்த நேரத்தில் சிரித்து விடு. ஏனெனில் சிரிப்பு பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் சாவி. நீ சிரிக்கும்போது உன் ஆற்றல் உயர்ந்து பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் இணைகிறது. அந்த நொடியில் உன் ஆசை உயிர் பெறும். இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் கையில் ஒரு துளி தண்ணீர் எடுத்து வை. அதை பார்த்தபடி மெதுவாகச் சொல்லு, தேங்க் யூ NITHIKA தேவி ஃபார் ஆன்சரிங் மை விஷ். பிறகு அந்த தண்ணீரை குடி. அந்த தண்ணீர் உன் ஆசையை கையளிக்கும் தெய்வீக வழியாக மாறும். சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கையில் அதற்கான பதில் வரும். நீ நாளை காலை எழுந்தவுடன் உன் மனதில் திடீரென ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் எழும். அதுதான் அறிகுறி. நீ உன் இதயத்தில், ஆம், இது என் நாள் என்று சொல்லு. அந்த நம்பிக்கையுடன் நீ வெளியே சென்றால் உன் ஆசைகள் உன்னை தேடி வரும். நித்திகா தேவி உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாள். காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல, தயார் செய்வது. நீ இதுவரை காத்திருந்தாய், ஆனால் இப்போது தயார் நிலையில் இருக்கிறாய். அதனால்தான் உன் கோரிக்கைகள் உடனே நிறைவேறப் போகின்றன. சின்ன தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் அது உன்னுள் இருக்கும் ஒளியை வெளிக்கொணர்ந்தது. நீ எவ்வளவு வலிமையானவள் என்று நீயே அறியவில்லை. இப்போது அந்த வலிமை நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்துடன் சேர்ந்து உன் ஆசையை நிஜமாக்கப் போகிறது. இன்று ஒரு சிறிய பயிற்சி செய். உன் ஆசையை ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு அதன் கீழ் இட் இஸ் டன் என்று எழுது. பிறகு அந்த காகிதத்தை உன் மனம் அமைதியாக இருக்கும் இடத்தில் வையு. ஒவ்வொரு முறை அதை பார்க்கும்போது, ஆம், இது நிஜம் என்று மனதார சொல்லு. அதனால் அந்த ஆற்றல் பிரபஞ்சத்துடன் இணையும். சில நாட்களில் நீ அதற்கான விளைவை காண்பாய். நித்திகா தேவி சொல்கிறாள், நம்பிக்கை மற்றும் நன்றி, இந்த இரண்டும் சேர்ந்தால் அதிசயம் தானாக நடக்கும். அதனால் எப்போதும் உன் இதயத்தில் நன்றி வையு. நன்றி சொல்வது உன் ஆசையின் வேகத்தை 10 மடங்கு அதிகரிக்கும். நீ இன்று நன்றி கூறி தொடங்கினால், நாளை பிரபஞ்சம் உனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு ஆசீர்வாதம் தரும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறது. உன் வீட்டில் சிரிப்பு பெருகப் போகிறது. உன் இதயம் அமைதியால் நிரம்பப் போகிறது. நீ இனி பிரார்த்தனை செய்வதற்காக அல்ல, நன்றி சொல்லுவதற்காக வாழப் போகிறாய். ஏனெனில் உன் கோரிக்கைகள் இன்று ஏற்கப்பட்டுவிட்டன. நித்திகா தேவி உன்னிடம் சொல்கிறாள், நீ கேட்டது உனக்கே வந்துவிட்டது, இனி சிரித்துக்கொள். என் சின்ன தங்கமே, இப்பொழுது உன் வாழ்வு ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைந்துவிட்டது. உன் ஆசைகள் இனி கனவாக இல்லை, அவை நிகழ்வாக மாறிவிட்டன. நீ அதை உணர்ந்தால் போதும். உன் மனதில் எழும் ஒவ்வொரு நம்பிக்கை சிந்தனையும் உனக்கே ஆசீர்வாதமாக மாறும். இன்று நீ உன் வாழ்க்கையின் அதிசய பாதையில் நடக்கிறாய். நித்திகா தேவி உன் கையை பிடித்தே செல்கிறாள். நீ சில நேரங்களில் சோர்வாக உணரலாம். எதுவும் நடக்கவில்லை என்று மனதில் நினைக்கலாம். ஆனால் அந்த நிமிடத்திலேயே அதிசயம் உன் பக்கம் வர ஆரம்பிக்கிறது என்பதை நினை. கடைசி நொடியில்தான் பிரபஞ்சம் திறந்து விடும் கதவை. நீ பொறுமையாக காத்திரு என் தங்கமே, அந்த கதவு திறக்கும் ஒலி உன் காதுகளில் சில நாட்களில் ஒலிக்கும். இன்றைய இரவு மிக முக்கியமானது. ஏனெனில் இன்று உன் பிரார்த்தனையின் விதை மலரப் போகிறது. நீ படுக்கப் போவதற்கு முன் உன் கையில் ஒரு துளி தண்ணீர் எடுத்து வையு. அதை பார்த்தபடி மெதுவாகச் சொல்லு, தேங்க் யூ NITHIKA தேவி, for the miracle that is already on its way.
பிறகு அந்த தண்ணீரை உன் இதயத்தில் மெதுவாகத் தொட்டு அதை குடி. இது ஒரு தெய்வீக சின்னம். அந்த தண்ணீர் உன் ஆசையை உன் உடலுக்குள் கொண்டு செல்லும். நீ நம்பமாட்டாயோ, ஆனால் அடுத்த நாள் காலை நீ எழுந்தவுடனே உன் மனம் மிக அமைதியாக இருக்கும். அது அதிசயம் நடந்ததற்கான முதல் அறிகுறி. உன் தொலைபேசியில் ஒரு நல்ல செய்தி, ஒரு வாய்ப்பு, அல்லது ஒரு நபர் உன் வாழ்வில் வருவார். அந்த நபர் தான் உன் ஆசையின் வாசலை திறப்பவர். நீ அவரை சந்திக்கும் போது உன் உள்ளம் அதை உணரும். ஆம், இதுவே நித்திகா தேவியின் திட்டம் என்று நீ சொல்வாய். என் தங்கமே, பிரபஞ்சத்தின் விதிகள் எளிமையானவை. நீ கொடுக்கிற அதிர்வெண் அதே மாதிரி திரும்பி வரும். நீ நன்றி, அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றை அனுப்பினால் அவையே பல மடங்காக திரும்பி வரும். ஆனால் நீ பயம், துக்கம், கோபம் அனுப்பினால் அவையும் திரும்பி வரும். அதனால் நித்திகா தேவி உனக்குச் சொல்கிறாள், உன் உள்ளத்தை தூய்மையாக்கு, ஏனெனில் அதுவே செல்வத்தின் கதவு. இப்போது ஒரு சிறிய யோகா போல் ஒரு மனப்பயிற்சி செய். ஒவ்வொரு நாளும் காலை உன் இதயத்தில் ஒரு ஒளி மையம் இருப்பதை கற்பனை செய். அந்த ஒளி மெதுவாக பெரிதாகி உன் முழு உடலையும் ஒளியால் நிரப்புகிறது என்று சிந்தி. உன் உடலில் ஒரு வெப்பம், ஒரு அமைதி பரவி வரும். அதுவே உன் தெய்வீக இணைப்பு. அந்த இணைப்பை தக்கவைத்துக் கொண்டால் எந்த எதிரி சக்தியும் உன்னிடம் வர முடியாது. நித்திகா தேவி உன் வாழ்க்கையில் நிழலாக இருந்து உன்னை பாதுகாக்கிறாள். நீ அதை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். சில நேரங்களில் ஒரு மெதுவான காற்று உன் முகத்தில் பட்டால் அது அவளது கையால் உனக்கு ஆசீர்வாதம் தரும் சின்னம். சில நேரங்களில் உன் மனதில் திடீரென அமைதி எழுந்தால் அது அவள் உன் சிந்தனையை தொடும் நொடியாகும். உன் கண்ணீரை அவள் ஒளியாக மாற்றுகிறாள். உன் சிரிப்பை அவள் ஆசீர்வாதமாக சேகரிக்கிறாள். நீ பிரார்த்தனை செய்தால் அவள் அதனை பிரபஞ்சத்தில் ஒலிக்க வைக்கிறாள். நீ நன்றி சொன்னால் அவள் உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாள். என் தங்கமே, நீ இப்போது வாழும் காலம் அதிசயங்களின் காலம். உன் நம்பிக்கை எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அதே அளவில் உன் ஆசை வேகமாக நிஜமாகும். இன்று ஒரு சிறிய மாற்றம் நடந்தாலும் அதை பெரிதாக கொண்டாடு. ஏனெனில் சிறிய மாற்றங்களே பெரிய அதிசயங்களின் முன்னோட்டம். நீ உன் வாழ்க்கையில் பெற்றிருக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி கூறு, நல்லதற்கும் கெட்டதற்கும். ஏனெனில் ஒவ்வொன்றும் உன்னை இந்த அதிசயமான தருணத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நித்திகா தேவி சொல்கிறாள், உன் கடந்த காலம் உன்னை அழிக்கவில்லை, அது உன்னை தயார் செய்தது. அதனால்தான் இன்று நீ உன் ஆசையை பெற தயாராக இருக்கிறாய். இப்பொழுது உன் இதயத்தில் ஒரு சொல் மட்டும் வைத்துக்கொள், ரெடி. அதை மனதில் கூறு. அது பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சிக்னல். அடுத்த சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். உன் வீட்டில் ஒரு ஒளி, உன் முகத்தில் ஒரு சிரிப்பு, உன் கையில் ஒரு வாய்ப்பு தோன்றும். அது நித்திகா தேவியின் பதில். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை சிரிப்பால் நிரம்பும். உன் ஆசைகள் நிறைவேறும். உன் குடும்பம் அமைதியாகும். உன் பணவாயில்கள் திறக்கும். நீ சாந்தியோடு வாழும். இதை நீ இனி நம்புவதற்காக அல்ல, உணர்வதற்காகச் சொல்கிறேன். இன்று உன் அதிசயம் தொடங்கிவிட்டது. நீ தயாராக இருப்பாயா?